ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு புது மன்காவை தான் பார்க்க போகிறோம். இந்த மன்கோட பேர் என்னென்னா ரிட்டர்ன் ஆஃப் த சூசன் ஒன். இது ஒரு கம்ப்ளீட்டட் மன்கோ. இது வரைக்கும் இந்த மன்கோவில் 105 சாப்டர் வந்திருக்கு. இப்போ வாங்க சாப்டர் 1 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலே ஈகிள் பர்க்குங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தெருவை தான் காட்டுறாங்க. அங்கே நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் அவன் தான் இவங்க எல்லாருக்குமே தலைவன். அவனோட பேர் லோகன். அவன் கிப்சன் ஃபேமிலியை சேர்ந்தவன். இந்த கிப்சன் ஃபேமிலி ஈகிள் பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி. அவன் இருந்துட்டு கீழே கிடக்கிறவனா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே இப்படி நடந்திருப்பேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். அதை பார்த்தா சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் அது ஜேமி லார்சன் தானே, லார்சன் ஃபேமிலியை சேர்ந்தவன். இன்னைக்கு இவன் செத்துருவான் போல. ஆனால் இவனோட அப்பா டோனி லார்சன் அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் இவன் இப்படி ஒன்றுத்துக்கும் உதவாதவனா இருக்கானேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே அடி வாங்கிட்டு இருக்க ஜேமி லார்சன் அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்போ அந்த லோகன் பையன் நம்ம ஹீரோவை உதச்சி பறக்க விட்டுட்டு, இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது, இந்த ஈகிள் பர்க்கில் உங்கள் ஃபேமிலியோட பவர் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ஒருவேளை நீ நிம்மதியாக அங்கே வாழணும்னு நினச்சேன்னா என்கிட்ட மண்டி போட்டு பிச்சை எடு, உன்னை விட்டுறேன்னு சொல்கிறான். இப்போ அவனோட ஆள் ஒருத்தன் போய் கீழே விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் செத்துட்டான்னு சொல்கிறான். அதுக்கு அந்த லோகன் அதனால் என்ன, அதுக்கெல்லாம் இங்கே யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறான். இப்போ வானத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மின்னல் வந்து நம்ம ஹீரோ மேலேயே விழுது. அதை பார்த்து சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் கடவுள் தான் நம்மளை தண்டிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு நம்ம லார்சன் ஃபேமிலிக்கு பண்ண துரோகத்துக்கு லார்சன் ஃபேமிலியோட ஆன்சிஸ்டர் தான் நம்மளை தண்டிக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா லோகன் இருந்துட்டு நீங்கள் என்னடா உளறிக்கிட்டு இருக்கீங்கன்னு, வானத்தை பார்த்து நீங்கள் யாருக்கு எதிராக மின்னல் அனுப்புறீங்கன்னு தெரியுதா, நான் ஒரு தெருநாயை தான் அடிச்சு கொன்னேன், அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த ஈகிள் பர்க்கோட துரோகி, அதனால தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் செத்துட்டா சொன்ன நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, நான் செத்துட்டேன், நான் ஈகிள் பர்க்குன்னா அது என்ன இடம்னு பார்த்துட்டு, என் உடம்பு அது எதுக்கு இப்படி வலிக்குது, நான் எங்கே இருக்கேன், இங்கே எப்படி நான் வந்திருக்கேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு வேளை நான் ரீபர்ன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோ ஒரு மலை மேலே இருக்கான். அங்கே அவனை கொல்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க இருந்துட்டு சரண்டர் ஆயிருங்க சூசன் ஒன், பிரின்சஸ் செலினும் போலீஸ்க்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லை நீங்களும் தோத்து போயிட்டீங்க, இதுக்கு தண்டனையாக நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்போ உங்களுக்கு என் உயிர் தானே வேணும்னு சொல்லி கேட்டுட்டு, நான் 8th ரேங்க் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லை போலீஸ்க்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த போலீஸ் என்னோட கல்டிவேஷன் அழிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லை என் மனைவியையும் துரோகின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் நான் அதுக்கெல்லாம் பழி வாங்கிக்கிறேன், ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை நினச்சி பார்த்துட்டு, சரி நீ எனக்காக காத்துட்டுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த மலை உச்சிலேருந்து குதிச்சிட்டு, நீங்கள் இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு மலையிலேருந்து விழுந்து செத்து போயிடறான். அப்படி தான் நம்ம ஹீரோ இவன் உடம்புல வந்து சேர்ந்துருப்பான். அப்போ தான் அந்த ஜேமியோட ஞாபகம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு வருது. இது ஸ்கைலேண்டில் ரொம்ப நாளாக பார்பேரியன்களுக்கும் மனிதர்களுக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. அதில் இந்த ஜேமியோட அப்பா டோனி தான் ரொம்ப நாளாக ஒத்தையால் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதில் அந்த லார்சன் ஃபேமிலியை சேர்ந்தா சக்தி வந்து எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ இந்த லார்சன் ஃபேமிலி சக்தி இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ஜேமியும் ரொம்ப பலகீனமாக இருக்கனால இந்த ஈகிள் பர்க்கில் இருக்க எல்லாரும் அவனை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இவனை அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு நடந்த எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அதே சமயத்தில் அந்த லோகன் நம்ம ஹீரோ உயிரோட கதை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் போய் எட்டி உதச்சிட்டு, டே இன்னும் எவ்வளோ நேரம் செத்த மாதிரி நடிக்க போகிற, எந்தரா உனக்கு அந்த கண்ணை முழிச்சு பார்க்க கூட பயமாக இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ பயமா எனக்கும் அது ஒன்ன மாதிரி ஒரு கோலையை பார்த்தான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த லோகன் காண்டாயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட எப்படி பேசிருப்ப, திரும்ப பேசுடான்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு உழுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு உன் கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஒரு விரல சக்தியை கொண்டு வந்து அவனை அட்டாக் பண்ணுறான். அதில் அவன் 10 அடி தூரத்துக்கு பறந்து போய் கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ மாசா எந்திரிச்சு வந்து அவனை பார்த்து செத்து போகிறது எப்படி இருக்குன்னு சொல்லி வில்லத்தனமாக கேட்டுட்டு, நான் எதையோ மறந்துட்டேன்னு சொல்லி அவன் மூஞ்சிலே ஏறி நின்று பின்னாடி இருக்க மக்களை பார்த்து, நீங்கள் இந்த இடத்த ஈகிள் பர்க்குன்னு தானே சொன்னீங்க, நான் ஜேமி லார்சன் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி மாசா சொல்கிறதோட இந்த சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க சாப்டர் 2 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ லார்சன் ஃபேமிலி வீட்டு முன்னாடி நின்று, இந்த லார்சன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த ஈகிள் பர்க்கை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரையே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் இப்போ இவங்களே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அப்போ ஒருத்தன் யங் மாஸ்டர்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து நம்ம ஹீரோவை சுற்றியும் பார்த்துட்டு அழுதுகிட்டே, உங்களுக்கு அடிபட்டிருக்கா, அந்த லோகன் மறுபடியும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த லோகனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களே எப்படி நடத்திருப்பான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம ஹீரோவோட சர்வன்ட். அவன் இருந்துட்டு, உங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, உங்கள் ஆன்சிஸ்டர் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லை இனிமேல் இது நம்மளோட காலம், இனிமேல் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்ட சர்வன்ட் இருந்துட்டு, ஒரு ரொம்ப வருஷமாக எந்த சக்தியுமே இல்லாமல் தான் இருந்தார், ஒரு வழியாக இவரோட சக்தியை அவக்கனிங் பண்ணிட்டாரான்னு சொல்லி யோசிச்சுட்டு, யங் மாஸ்டர் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு நாள் சாதிப்பீங்கன்னு சொல்லி, அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு கீழே இடிச்சிட்டு வானத்தை பார்த்து, மாஸ்டர் மேடம் உங்கள் பையன் சாதிச்சுட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்படி ஒரு சர்வன்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னா, என்னது இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்களா, அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா இது உங்களோட காலம்லான்னு சொல்லிட்டு குதிரையில ஒருத்த வரான். அவன் அந்த லோகனோட அண்ணன் பிலிப்ஸ். அவன் வந்துட்டு, இன்னைக்கு உனக்கு ஒரு கொடூரமான மரணத்தை தரப்போறேன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, நியூஸ் இவ்வளோ வேகமாக பரவுதா, இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த உடம்புல சக்தியே இல்லை, நான் எப்படியாவது இவனை சமாளிச்சே ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த பிலிப்ஸ் கூட வந்து ஒருத்தர் வந்துட்டு, ஒழுங்கா எங்க யங் மாஸ்டர் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவனோட சாட்டை எடுத்து அட்டாக் பண்ண வரான். அதை பார்த்து நம்ம
சர்வன் இருந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக குறுக்க வந்துடுறாரு. அப்புறம் அவர் என்னடா ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சாட்டையை பிடிச்சிட்டான். அப்புறம் அவனை பார்த்து கடைசியாக என்கிட்ட இப்படி பேசினவன் எல்லாமே என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு அவனை சாட்டையோட வச்சு இழுத்து வச்சு அவன் வயிற்றுலேயே ஒரே அடி. அவன் பறந்து போய் கீழே விழுந்து செத்து போயிடுறான். அவனும் இப்படி தான் அனாதையாக செத்து போனான்னு சொல்லி மாசா சொல்கிறான் நம்ம ஹீரோ. அதை பார்த்து பிலிப்ஸ் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருமே என்கிட்ட சொல்லல இந்த ஜேமி ஒரு கல்டிவேட்டர்னு. அது மட்டும் இல்லை இப்போ இவன் செகண்ட் லெவலில் இருக்கான் போலன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஈகிள் பர்க்லேயே இருக்க யாரோ சக்தி வந்தவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டு அப்போ மறுபடியும் இந்த லார்சன் ஃபேமிலி தான் இந்த ஈகிள் பர்க்கில் சக்தி வந்ததாக மாறப்போதான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டு காண்டான பிலிப்ஸ் வந்துட்டு அவனை கொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கூட வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். அதை கேட்டால் சர்வன்ட் இருந்துட்டு யங் மாஸ்டரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்களோட ஆளை இறக்கிட்டு யங் மாஸ்டர் நீங்கள் எங்கேருந்து போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நம்ம யங் மாஸ்டர் இப்படி நடந்துக்கிட்டனால அந்த பிலிப்ஸ் ரொம்ப கோவமாக இருப்பான். நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டால் சர்வன்ட் வந்துட்டு யங் மாஸ்டர் நீங்கள் இப்போ தான் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பிலிப்ஸ் வந்துட்டு ஏற்கனவே 6th லெவலில் இருக்கான். அவங்ககிட்ட மோதி உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் இங்கேருந்து போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி கேட்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த பிலிப்ஸ் வந்துட்டு பயங்கரமாக கையை தட்டி சிரிச்சுட்டு என்ன ஒரு ராயல்ட்டி என் மனசையே தொட்டுட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மட்டும் இப்போ என் முன்னாடி மண்டி போட்டு உங்களோட ராயல்ட்டியை எனக்கு செலுத்துட்டீங்கன்னா நான் அவனை உயிரோட விட்டுறேன். ஆனால் அவனோட கல்டிவேஷன் எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னு நக்கலாக சொல்லிட்டு மனசுக்குள்ளே கல்டிவேஷன் இல்லாமல் வாழ்றது சாகிறத விட கொடுமையானதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இதை விட்டால் உங்களுக்கு வேற எந்த வழி இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டால் சர்வன்ட் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவரோட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கை வச்சு அவனை அட்டாக் பண்ண தயாராகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட சக்தி எல்லாத்தையும் அவன் கை கொண்டு வந்து அந்த பிலிப்ஸை போய் ஒரு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த பிலிப்ஸ் அந்த அட்டாக்கை தடுத்துறான். இருந்தாலும் அவனால் அந்த போர்ஸ் தாங்க முடியாமல் குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறான். அப்போ அவர் வந்துட்டு இவன் எப்படி அதவங்களையும் 6th லெவலில் ரிலீஸ் பண்ணா அதுவும் இந்த குறைஞ்ச நேரத்துலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பிலிப்ஸ் இன்னைக்கு நான் அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை உன் உயிரையும் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஒரு நக்கலாக சிரிப்பு சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எந்த குறையும் சொல்லாத நான் அவங்ககிட்ட எந்த ஈவு இறக்கமும் காட்டல ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி எதுவும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறதோட இந்த வீடியோ முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அந்த பிலிப்ஸ் அட்டாக் பண்ண போகிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகிறப்ப நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் என்னோட சக்தியை ரொம்ப அதிகரிக்கும். ஆனால் என்னோட லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சி எடுத்துன்னு நான் எவ்வளோ சீக்கிரமாக இந்த சண்டையை முடிக்க முடியுமா முடிச்சிடணும்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறான். அப்போ அந்த பிலிப்ஸ் வந்துட்டு நீ ஒரு சீக்ரெட் மெத்தடை யூஸ் பண்ணி உன்னோட சக்தியை லெவல் 6க்கு பூஸ்ட் பண்ணிட்டா நீ என்ன ஜெயிச்சிடலாம்னு நினச்சி அது உன் கனவுல தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்படியே அவங்க 2 பேரும் நேருக்கு நேர் அவங்க அட்டாக்கை வச்சு அடிச்சுக்கிறாங்க. அதில் அந்த பிலிப்ஸோட சக்தி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை இந்த ஈகிள் பர்க்கோட தலை சிறந்த திறமசாலின்னு சொல்கிறல எந்த ஆச்சரியமா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அந்த பிலிப்ஸ் வந்துட்டு அவனோட மொத்த சக்தியை ஒன்றா கேதர் பண்ணி அதை ஒரு டிராகனாக மாற்றிட்டு நீ ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை, இன்னும் சில வருஷத்தில் நீ என்னை ஜெயிக்கிற அளவுக்கு பலசாலியாக மாறிடலாம், அது நடக்கக்கூடாதுன்னா நீ இப்பயே செத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துட்டா அப்போ இதுதான் அந்த டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடா, இது மூலியமாக ஒருத்தரால் டிராகனோட சக்தியை அடைய முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை இது கிப்சன் ஃபேமிலிக்கு சொந்தமானது. அப்படின்னா இந்த பிலிப்ஸ் இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டானு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட சக்தி எல்லாத்தையும் அவனோட கைக்கு கொண்டு வந்து அந்த டிராகனை ஒரு அடி அடிக்கிறான். அந்த டிராகன் மறைஞ்சு போயிருது. அதை பார்த்தா பிலிப்ஸ் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் எப்படி என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஒரே அடியில் தோக்கடிச்சான்னு சொல்லி யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோ அவனோட பின்னாடி வந்துட்டு ஒரு திறமசாலி சண்டைக்கு நடுவில் இப்படி அவனோட கவனத்தை இழக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் தவடாலேயே ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மங்குன்னு அவனை குத்தி பறக்க விட்டுறான். அவன் போய் ஒரு செவுத்திலேயே இடிச்சு செத்து போயிடறான். அதை பார்த்தா சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் என்னது பிலிப்ஸ் செத்து போயிட்டானா, அதுவும் ஜேமி பிலிப்ஸை கொண்டுட்டானான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு நீங்கள் எல்லாரும் போய் அந்த கல்ட்டு பாய் கிட்ட அவன் தான் அந்த கிப்சன் ஃபேமிலியோட கிட்ட அவன்கிட்ட சொல்லுங்க நான் அவனோட 2 பிள்ளைங்களையும் கொண்டுட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேளை என்ன பழி வாங்கணும்னா வர சொல்லுங்க, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி மாசா சொல்கிறான். அதை கேட்டு பிலிப்ஸ் கூட வந்த எல்லாரும் நீ இங்கே இருறா, நாங்கள் போய் எங்களோட மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிடுறானுங்க. உனக்கு எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரத்தம் வந்து எடுக்கிறான். அதை பார்த்தா சர்வன்ட் வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வரப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், இனிமேல் என்னை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லி கேட்குறப்ப அதை கேட்ட சர்வன்ட் வந்துட்டு ஆமா யங் மாஸ்டர் நீங்கள் சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் கல்டிவேஷன் லெவலை அதிகரிக்கணும், அந்த வில்சன் ஃபேமிலி பொண்ணு திரும்ப வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு திரும்ப வந்த உடனே உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பற்றி பேசணும், அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணம்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னது வில்சன் ஃபேமிலி பொண்ணு, ஆமாம் இந்த உடம்போட சொந்தக்காரன் ஞாபகத்தில் இருக்குது, அவள் பேர் செரின் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடினது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சுவா ட்ரைனிங் பண்ணது, அப்படி ட்ரைனிங் பண்ணி நம்ம ஹீரோ டயர்டானதுக்கப்புறம் அந்த பொண்ணு மடியிலே படுத்து தூங்குனது, அதுக்கப்புறம் வில்லேஜை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு காப்பாற்றினது, அதுக்கப்புறம் கடைசியாக அழுதுகிட்டே வந்து எங்கள் அப்பா நம்ம 2 பேரும் பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ராயல் அகாடமிக்கு அனுப்புறாரு, அதுக்கப்புறம் நீ நல்லபடியாக இருன்னு சொல்லிட்டு போனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் நான் இப்போ வெறும் லெவல் 2ல் தான் இருக்கேன், அந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலி
இப்போ அவன் எந்த லெவலில் இருப்பான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் பெட்ரோல் பவரை அவங்க பாடியில் கல்டிவேட் பண்ணுறாங்க. அதில் நிறைய நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நான் அதில் வெறும் 4 மட்டும் சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக அதில் 16 இருக்குது. அதனால வெறும் 4 மட்டும் சொல்கிறேன். முதல்ல கிங் சங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஹோலி பேசேஜ் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஹோலி சி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஹோலி பிளாட்ஃபார்ம் ஸ்டேஜ். இதுதான் முதல்ல அந்த 4 ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் 10 லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருந்த உலகமும் இந்த உலகமும் ரொம்பவே வித்தியாசமானது. நான் இருந்த உலகத்துக்கு திரும்பி போகிறதுக்கு எனக்கு செலஸ்டியல் பேலஸ் ஸ்டேஜுக்கு போனால் தான் முடியும். இந்த செலஸ்டியல் பேலஸ் ஸ்டேஜுங்கிறது 16 ஸ்டேஜில் 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கைலைனில் ஹையஸ்ட் பவரில் இருக்கக்கூடியவனே ஹோலி டவர் ஸ்டேஜில் 8வது லெவலில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஹோலி டவர் ஸ்டேஜுங்கிறது 5வது லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் அந்த மொத்தமாக 16 ஸ்டேஜ் சொல்லாதனால ஒவ்வொரு ஸ்டேஜும் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு இன்னும் ரொம்ப நேரம் இல்லை, நான் ஏதாவது பண்ணி சீக்கிரமாக என்னோட சக்தியை அதிகரிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் 3 நாளைக்கு அப்புறம் சொல்லி போட்டு லார்சன் ஃபேமிலியோட மெயின் ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா 3 பெருசுங்க வந்து நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வெள்ளமுடி பெருசு வந்துட்டு அவரோட பேர் அர்னால்டு. அவர் வெரிமிலியன் ஃபேமிலியோட எல்டரு. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட மிஸ்டர் லார்சன் உங்களோட சீக்ரெட் டெக்னிக்கை எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. அவர் பின்னாடி ஒரு பொண்ணு நிறைய பணத்தை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மஞ்சமுடி பெருசு வந்துட்டு ஒயிட் டைகர் ஃபேமிலி உங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு. அவரு பின்னாடி ஒரு பொண்ணு நிறைய பணத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்குது. அவர் யாருன்னா ஒரு ஒயிட் டைகர் ஃபேமிலியோட எல்டரு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அந்த பிலிப்ஸை சீக்ரெட் டெக்னிக் வச்சு அழிச்சது ரொம்ப சீக்கிரமாக பரவும் தெரியும், ஆனால் இந்த அளவுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் அந்த 3வது பெருசு அவர் யாருன்னு சொல்லல. அவரை நம்ம நீலமுடி பெருசுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அவர் இருந்துட்டு ஜேமினியும் இந்த ஈகிள் பர்க்கில் தான் இருக்க, உனக்கே தெரியும் நாங்கள் யாருன்னு, நீ மட்டும் உன்னோட சீக்ரெட் டெக்னிக் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்கள் அந்த கிப்சன் ஃபேமிலிகிட்ட வந்து உங்களை காப்பாற்ற உதவுறோம். அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியை திரும்பியும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரவும் உதவுறோம்னு சொல்லிட்டு இல்லை உன்னோட சீக்ரெட் டெக்னிக்கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டுறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ பயங்கரமாக கையை தட்டி சிரிச்சுட்டு என்னது நீங்கள் எனக்கு உதவி பண்ண போகிறீங்களா, ஆனால் நான் தெருவில் சாக கிடக்கும்போது நீங்கள் ஏன் எனக்கு உதவி பண்ணலன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆமாம் நான் ஒரு விஷயத்தை வந்துட்டேன், அப்போ என்கிட்ட எந்த சீக்ரெட் டெக்னிக்கும் இல்லை, அதனால தான் நீங்கள் என்னை காப்பாற்றலன்னு சொல்கிறான். அதை கேட்டு காண்டான நீலமுடி பெருசு இருந்துட்டு உனக்கு எவ்வளோ தெரியும் இருந்தால் என்கிட்டே இப்படி பேசுவோம், நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறான். அதே சமயத்தில் வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னா ஜேமி லார்சன் உன்னை கொல்லாமல் விட மாட்டாடான்னு சொல்லி கேட்குது. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்னது நீங்கள் யாருன்னு எனக்கு காட்ட போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுன்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 4 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ அவனோட எல்லா மெரிடியன் பாயிண்ட்டையும் ஓப்பன் பண்ணி அவனோட எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணுறான். அதை பார்த்து 3 பெருசும் ஆச்சரியத்தில் இவன் எப்படி இதை பண்ணுறான், லெவல் 7ல் இருக்கவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோ இதுக்கே இவ்வளோ ஆச்சரியமானு சொல்லி பார்த்துட்டு வெளியே நடந்து போய் வெளியே இருக்கவனை பார்த்து நான் உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்கிறான். அப்படி வெளியே யாரா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு சொட்ட தலையாக வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட 2 பிள்ளைங்களையும் கொண்டு இருப்பேன்னு சொல்லி கேட்குறான். அவன் யாருன்னு அவன் தான் லோகன் அப்புறம் பிலிப்ஸோட அப்பா. அதுக்கப்புறம் அவனோட எனர்ஜியெல்லாம் ரொம்ப அதிகமாக கேதர் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னடான்னு பார்த்தா பிலிப்ஸ் யூஸ் பண்ணாலும் அவனோட எனர்ஜியெல்லாம் ஒரு ட்ராகனாக மாற்றி அட்டாக் பண்ணக்கூடிய அட்டாக் அதை தான் இவனும் யூஸ் பண்ணுறான். ஆனால் அதை பிலிப்ஸ் யூஸ் பண்ணதோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு நம்ம ஹீரோவை மாற்றி அட்டாக் பண்ணிட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு சொல்கிறான். அந்த அட்டாக்லேருந்து நம்ம ஹீரோ சமாளிக்கவே முடியாமல் திணறான். அதை பார்த்து அந்த மஞ்சள் முடி பெருசு வெள்ளை முடி பெருசு வந்துட்டு ஜேமி நீ திறமசாலி தான், ஆனால் உன்னால் அந்த கிப்சனை சமாளிக்க முடியாது, நாங்கள் இப்போ உனக்கு உதவி பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீ உன்னோட சீக்ரெட் டெக்னிக்கை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதை பார்த்து அந்த நீலமுடி பெருசு வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் தடுத்துட்டு சார் இது ஈகிள் பர்க்கோட பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நான் இங்கே ஜேமிக்கு ஹெல்ப் பண்ணி அவன் ஜெயிச்சிட்டானா அவனோட சீக்ரெட் டெக்னிக்கை எனக்கு தருவானான்னு சொல்லி தெரியல, ஆனால் கிப்சனுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாருனா அவரோட ஃபேமிலி சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த சொட்ட தலையனோட அட்டாக்கை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த சொட்ட தலை வந்துட்டு நீ இந்த சத்தியை வச்சுக்கிட்டா எனக்கே சவால் விட்டேன்னு சொல்லிட்டு அவனோட சக்தி எல்லாத்தையும் அவன் கைக்கு கொண்டு வந்து நம்ம ஹீரோ நெஞ்சிலேயே ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ செவத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே விழுந்துடுறான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அம்மாவும் பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ உள்ளே வந்து விழுந்ததை பார்த்துட்டு அழுவுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அழுவாத பாப்பான்னு சொல்கிறான். ஆனாலும் அந்த பொண்ணு நிறுத்தாமல் அழுதுகிட்டே இருக்கு. அதை பார்த்து காண்டான அந்த சொட்ட தலை வந்துட்டு அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ நீ மட்டும் அழுகையை நிறுத்தலைன்னா உன்னையும் உங்கள் அம்மாவையும் கொண்டுருவேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு அழுவையை நிறுத்திடுது. அந்த சொட்ட தலையை அந்த பொண்ணை அடிச்சதை பார்த்து காண்டான நம்ம ஹீரோ வந்துட்டு கோவமாக எந்திரிச்சு நின்று அவனோட சத்தியெல்லாம் அவனோட கைக்கு கொண்டு வந்து அந்த சொட்ட தலையனை அட்டாக் பண்ண போகிறான். அதை பார்த்து அந்த வெள்ளை முடி பெருசு வந்துட்டு என்னது அதவங்களையும் அவன் எப்படி ஹோலி பேச ஸ்டேஜுக்கு போனான், அதுவும் இந்த கொஞ்ச நேரத்துலன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறப்ப நம்ம ஹீரோ அந்த சொட்ட தலையன் வயிற்றுலேயே ஒரே அடி அவன் பல கிலோமீட்டருக்கு பறந்து போய் அந்த பக்கம் விழுந்து செத்து போயிடுறான். நம்ம ஹீரோ ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே அந்த 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து நீங்கள் என்ன இங்கேருந்து கிளம்பலையாடான்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்த்தையும் பார்த்து ஒரு அட்டாக் பண்ணுறான். அதில் அவங்க 3 பேரும் தெரிச்சு போய் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் பார்த்து இனிமேல் எவனாவது என் ஃபேமிலி கிட்ட பிரச்சனை வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த கிப்சன் ஃபேமிலிக்கு வந்த நிலைமை தான் சொல்லி மாசா சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா இருக்க வேலைக்காரங்க எல்லாரும் மருந்தையும் சுடுதண்ணியும் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கிப்சன் கூட போட்ட சண்டையெல்லாம் அடிபட்டு அந்த ரூமுக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே நம்ம சர்வெண்ட் வந்துட்டு யங் மாஸ்டர் உங்கள் மருந்து ரெடியாகிடுச்சுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கி நம்ம ஹீரோ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ உங்கள் உடம்பு இந்த ஒரு வாரத்தில் நல்லாவே சரியாயிடுச்சுன்னு சொல்லி
சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ நடந்ததை யோசிச்சு பார்க்குறோம். அந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட நிலைமை ரொம்பவே மோசமாயிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹீரோ அவனோட மெரிடியன் பாயிண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணனால அது நம்ம ஹீரோவோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மருந்தை குடிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் என்னோட உண்மையான உலகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு செலஸ்டியல் பேலஸ் ஸ்டேஜுக்கு போனால் தான் முடியும். அதுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. நான் சீக்கிரமாக என்னோட பவர் அதிகரிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் மேயர் மேன்சன் சொல்லி ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அதுக்கு வெளியே பார்த்தா 2 பேர் கழுகுல பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதில் வயசானவரை நம்ம கொண்டா வச்ச தாத்தான்னு சொல்லி வச்சுக்குவோம், இன்னொருத்தனா புளு மண்டைன்னு சொல்லி வச்சுக்குவோம். அவங்க 2 பேரும் வந்து மேயர் மேன்சன் முன்னாடி இறங்குறாங்க. அவங்கள வரவேற்க ஒருத்தர் வராரு. அவர் தான் அந்த ஃபயர் சேர் சிட்டியோட மேயர். அது மட்டும் இல்லை நம்ம வில்சன் ஃபேமிலியோட கெட்டு அவரோட பொண்ணை தான் நம்ம ஹீரோவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அவங்க இருந்துட்டு அந்த கொண்டை வச்ச தாத்தாவே அந்த புளு மண்டைன்னு வரவேற்கிறாரு. அதுக்கு அந்த கொண்டை வச்ச தாத்தா வந்துட்டு இந்த வயசானவனை வரவேற்கிறதுக்காக எதுக்கு நீங்களே வந்திருக்கீங்க, நீங்கள் எங்களோட யங் மாஸ்டரோட வருங்கால மாமனார், இதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பி மரியாதை செலுத்துறான். என்னது இவங்க யங் மாஸ்டரோட மாமனார், அப்போ நம்ம ஹீரோவோட மாமனார் இல்லையா? சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மேயர் இருந்துட்டு நான் என் முன்னுக்கு அவசரப்பட்டு சின்ன வயசுலேயே ஒரு உதவக்கரையை நிச்சயம் பண்ணி வச்சுட்டான். அவன் வேற இப்போ ஏதோ சீக்ரெட் டெக்னிக்கே கற்றுக்கிட்டான். அவன் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் ஏதோ பிரச்சனை பண்ணுவான் போலன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு டெரரா அப்படி அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அது நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொண்ட வச்ச தாத்தா சொன்னதை கேட்ட மேயர் இருந்துட்டு நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அதான் அந்த லார்சன் ஃபேமிலியை சேர்ந்தவன். அந்த 8வது லெவலில் இருக்கக்கூடிய கிப்சன் ஃபேமிலியோட கெட்ட இப்போ தான் கொண்டானான்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு காண்டான புளு மண்டை வந்துட்டு அவனோட சக்தி எல்லாத்தையும் பயங்கரமாக வெளியே விட்டுட்டு அவன் வந்து வெறும் லெவல் 8ல் இருக்கவனை கொண்டுட்டு அவன் பெரிய ஆளான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்து அவனை தடுத்துட்டு மிஸ்டர் வில்சன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்படி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவன் குடும்பத்தையே அழிச்சிடறான்னு சொல்லி டெரராக சொல்கிறாரு. இப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட சர்வெண்ட் இருந்துட்டு யங் மாஸ்டர் அந்த வில்சன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வராரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது வில்சன் ஃபேமிலி, அது அந்த செரின் பொண்ணோட ஃபேமிலிலாம் சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு கடைசியாக அவங்க அப்பா நம்ம 2 பேரும் சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராயல் அகாடமிக்கு அனுப்புறாருன்னு சொல்லி சொன்னதை நினச்சி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பயும் ஒரு வில்லங்க முடிச்சவனா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே அவங்க 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே மாமனாருக்கு என்னோட வணக்கங்கள்னு சொல்லிட்டு வணங்குறான். அதை கேட்டு கொண்டு வச்ச தாத்தா வந்துட்டு அவரோட சக்தியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கிட்ட இழுத்துட்டு நீ இனிமேல் இவரை இப்படி கூப்பிட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வெண்ட கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த புளு மண்டையை வந்துட்டு ஒரு சின்ன பெட்டியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எங்கள் யங் மாஸ்டர் கொடுக்க சொன்னாரேன்னு சொல்லி கொடுக்குறேன், இல்லைனா நீ அதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்லி சொல்கிறான். அதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, ஆனால் இங்கே நடக்கிற எதுவும் நல்லதுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பொட்டியை வாங்கி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம் வெளியே பார்த்துட்டு இருக்க போகிற, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த பெட்டியை வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பிள்ளை இருக்குது. நம்ம ஹீரோ அந்த பிள்ளை பார்த்துட்டு என்னது இந்த பிள்ளை ஹோலி பேச ஸ்டேஜுக்கு மேலே இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும், ஆனால் எதுக்காக நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறப்ப அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு இந்த பிள்ளை நீ சாப்பிட்டா உடனே உன்னோட சக்தி அதிகரிக்கும், உடனே இந்த பிள்ளை சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அந்த பிள்ளை பார்த்துட்டு இந்த பிள்ளை ஹோலி பேச ஸ்டேஜுக்கு கீழே இருக்கவங்க சாப்பிட்டா அது அவங்கள கொன்னுடும் அப்படின்னா அந்த வயசானவர் என்ன கொல்ல பார்க்குறாரா? அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இவர் ஏற்கனவே ஹோலி பேச ஸ்டேஜுக்கு மேலே இருக்கணும், என்னால் இவர் கூட சண்டையும் போட முடியாது, எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவுமே இந்த தெரியாத மாதிரி நடிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பெருசுக்கிட்ட போயிட்டு ரொம்பவே நன்றி, எனக்கு இந்த பிள்ளை ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அதை பார்த்தா புளு மண்டி வந்துட்டு என்ன ஒரு முட்டை பையன் இவனை பார்த்தா அந்த மேயர் பயந்து அது மட்டும் இல்லை இவன் அந்த செரின் பொண்ணுக்கு தகுதியானவனே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறான். அதே சமயத்தில் அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அப்படியே அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டேன்னா எங்கள் யங் மாஸ்டரும் சந்தோஷமாயிருவாருன்னு சொல்லி சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 6 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ என்னது உங்களோட யங் மாஸ்டர் அது யாருன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு எங்களோட யங் மாஸ்டர் ஏன் அவரு மேன்சன் ஃபேமிலியோட 3வது வரிசை, அவர் இப்போ சன்மூன் செக்டோட அவுட்டர் டிசப்ளாக இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அந்த புளு மண்டி வந்துட்டு ஆமாம் உன்ன மாதிரி முட்டா பயலுக்குலாம் அது எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரீஜன்லேயே அந்த சன்மூன் செக்ட் தான் பெருசு, அது மட்டும் இல்லை அங்கே என்ன முடியாத அளவுக்கு கல்டிவேட்டர் இருக்காங்க, அது மட்டும் இல்லை உங்கள் ஈகிள் பர்க் மாதிரி 10 மடங்கு சேர்ந்தது தான் அந்த சன்மூன் செக்ட்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் குழந்தை மாதிரி பண்ணிட்டு அந்த ரியான் எவ்வளோ பெரிய ஆளு அவருக்கு முன்ன பின்ன தெரியாது, எனக்கே இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அந்த செரின் பொண்ணு அவளும் அங்கே தானே இருக்கா, ஒருவேளை இவங்க என்ன கொல்ல பார்க்குறதுக்கும் அவளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ஹீரோட்ட கொடுத்து நம்ம ஹீரோவை படித்து பார்க்க சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் படித்து பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோவுக்கு அந்த செரின் பொண்ணுக்கு நடந்த நிச்சயதார்த்தம் செல்லாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மிஸ்டர் வில்சன் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்டுட்டு மனசுக்குள்ளே எங்கள் அப்பாவும் இந்த வில்சனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனால் எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் அவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறான் அப்படின்னா இவன் இவ்வளோ கேவலமானவன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கப்ப அதே சமயத்தில் அந்த முழு மண்டையை வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சுட்டு என்ன கேள்விலாம் கேட்குற வாயை மூடிட்டு இதில் கையெழுத்த போடுறான்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அதுக்கப்புறம் யங் மாஸ்டர் ரியான் திறமசாலி பலசாலி ரொம்ப பெரிய பணக்காரர், அது மட்டும் இல்லை ரொம்பவே அழகானவர், அது மாதிரி ஒருத்தரை சூஸ் பண்ணாமல் எந்த பொண்ணோட ஒன்ன மாதிரி ஒரு முட்டா பையில சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களோட யங் மாஸ்டரும் அந்த சரின்னு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, அவங்க வழியில் குறுக்க வராதடான்னு சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது என்ன மாதிரி ஒரு தோதாங்கொழியை பிடிக்காம ஒரு பவர்ஃபுல்லான யங் மாஸ்டரை சூஸ் பண்ணிட்டல அப்படின்னா இந்த உலகத்தில்
உலகத்தில் உண்மையான அன்புக்கெல்லாம் மரியாதை இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த ப்ளூ மண்டையனை பற்றி இப்போ நீ என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு டெரடா அவனோட சக்தி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரான். அதை பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் மாதிரி இருக்குது. அதை பார்த்தா அந்த ப்ளூ மண்டையை இருந்துட்டு இது என்ன பயங்கரமான சக்தியாக இருக்குது, இது எங்கேருந்து வரும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் குழந்தை மாதிரியே மாறிட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட விரலை அவன் வாயில வச்சு கடிச்சு அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு நான் இனிமேல் அவங்க விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறதோட இந்த சீன் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் கட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளை சரியான நேரத்தில் தான் என்கிட்ட வந்திருக்கு, இந்த பிள்ளை யூஸ் பண்ணி நான் சீக்கிரமாக என்னோட சக்தியை அதிகரிக்கணும், அதுக்கப்புறம் அந்த சன்முன் சக்தி எனக்கு தெரிஞ்சு அங்கே போனால் என்னோட சக்தியை இன்னும் சீக்கிரமாக அதிகரிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அங்கே நம்ம சர்வெண்ட் நிறைய மூலிகை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் கேட்ட எல்லா மூலிகையும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அதை டேபிளில் வச்சுட்டு போக சொல்கிறான். அவர் அதை டேபிளில் வச்சுட்டு அழுதுகிட்டே யங் மாஸ்டர் அந்த திருட்டு பலிகளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், உங்கள் அப்பா அவங்களுக்காக உயிரே விட்டு இருக்காரு, ஆனால் அவனுக்கு அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கே இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லி சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த செரின் முன்னெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவளோட ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த திருட்டு பயிலுங்களுக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதுக்கு உங்களோட உதவியும் தேவை, அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் காதில் போய் ஒரு ஐடியாவை சொல்கிறா. அது என்னன்னு சொல்லி நமக்கு காட்டல. அதை கேட்ட சர்வன் வந்துட்டு யங் மாஸ்டர் எனக்கு நம்ம இது ஒரு நல்ல ஐடியாவை தெரியலன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த மூலிகை எல்லாத்தையும் வச்சு ஒரு பிள்ளை செய்ய ஆரம்பிக்கிறான். மூலிகை எல்லாத்தையும் எடுத்து பர்னர்ஸில் போட்டுட்டு இந்த பிள்ளை தனியாக சாப்பிட்டா தானே பிரச்சனை, ஆனால் இந்த பிள்ளை டிராகன் பிள்ளையோட சேர்ந்து சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை, மற்ற எல்லா பிரச்சனையும் டிராகன் பிள்ளையை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு டிராகன் பிள்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் மேயரை தான் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு என்னது ஜேமி லார்சன் சீக்கிரமாக செத்துருவான், அது உண்மைதானான்னு சொல்லி சந்தோஷமாக கேட்குறாரு. அப்போ அவர் முன்னாடி எனக்கு ஒருத்தர் இருந்துட்டு ஆமாம் அது உண்மைதான், அவன் யூஸ் பண்ண சீக்கிரம் டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட உயிரையே எடுத்துக்கிட்டு இருக்கு, அவனோட சர்வெண்ட் அவனை காப்பாற்றுறதுக்காக டாக்டரை தேடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை நான் என்னோட ஆளியை லார்சன் ஃபேமிலிக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்துட்டேன், அது உண்மைதான் சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட மேயர் இருந்துட்டு பயங்கரமாக கைத்தட்டி சிரிச்சிட்டு என்ன ஒரு சந்தோஷமான செய்தி, அந்த ஜேமி பையன் மட்டும் செத்து போயிட்டானா அவனோட சொத்து அவனோட ஆளுங்க அப்புறம் அவனோட சீக்கிரம் டெக்னிக் எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன், அதனால் உடனே அந்த லார்சன் ஃபேமிலியை சுற்றி நம்ம ஆளுங்களை போடுங்க, அந்த ஈகிள் பர்க்கில் இருக்க யாருமே அந்த லார்சன் ஃபேமிலியோட எந்த தொடருமே வச்சுக்க கூடாது, எல்லாத்தையுமே தடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போய் எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி நடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அழுதுகிட்டே கஷ்டமாக இருக்க மாதிரி ஜேமி என்னோட உயிர் நண்பனோட பையனை என்னோட மருமகனா வந்திருக்க வேண்டிய உனக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு நடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவன் வீட்டில் ஒரு சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு வாங்கடா வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு டெரராக சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் 20 நாளைக்கு அப்புறம்னு போட்டு லார்சன் ஃபேமிலியோட மேன்சன் முன்னாடி தான் காட்டுறாங்க. அங்கே அந்த மேயரோட ஆளுங்களும் அப்புறம் அந்த 3 பெருசுங்க நம்ம ஹீரோ கிட்ட சீக்ரெட் டெக்னிக் கேட்டு அடி வாங்கிட்டு ஓடுனாங்களா அவங்களோட ஆளுங்களை தான் அடிச்சுக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேயரோட ஆள் இருந்துக்கிட்டு இந்த மேன்சனுக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, இது மேயரோட ஆர்டர்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட நீலமுடி பெருசு இருந்துக்கிட்டு எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டிங்களா, அந்த லார்சன் செத்ததுக்கப்புறம் அவனோட சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த மேயர் நினச்ச எதுவும் நடக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த மேயரோட ஆள் இருந்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ தெரியும் தான் மேயரை பற்றியே இப்படி பேசுவேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் 2 குரூப்பும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் உள்ள நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம சர்வெண்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த 2 குரூப்பும் மறுபடியும் வெளியே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப நல்லது, அந்த மேயர் இந்த சொத்தை அடையிறதுக்காக அந்த 3 பேர் கூட எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமோ போட்டுக்கிட்டு இருக்காரு, எனக்கும் அதுதான் வேணும், இந்த 20 நாளாக அவங்க சண்டை போட்டதை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இந்த சண்டைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்ததுலேருந்து எந்திரிக்கிறான். அப்போ அவனோட சக்தியை பார்த்தா அது ஏதோ ரத்த கலரில் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அவன் இருந்துட்டு நான் இப்போ லெவல் 5ல் இருக்கேன், வெளியே இருக்கவங்களுக்கு இதுவே போதுன்னு சொல்லிட்டு அவன் இருக்க இடத்துல இருந்து கதவை உடச்சிக்கிட்டு வெளியே சண்டை போடுற இடத்துக்கு வரான். அதை பார்த்தா சுற்றி இருக்க எல்லாரும் இது ஜேமி லார்சன் தானே, இவன் சாக கிடக்கிறதா தானே சொன்னாங்க, ஆனால் இவன் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதை பார்த்து அந்த நீலமுடி பெருசு இருந்துக்கிட்டு ஜேமி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ எங்களை பகைச்சிக்கிட்டு இந்த ஈகிள் பர்க்கில் நிம்மதியாக வாழ முடியும்னு நினச்சியான்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டு காண்டானா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ரெட் கலர் ஆரோவை வச்சு வானத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மின்னலை கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லியா கேட்டீங்க, ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எல்லாரும் என் முன்னாடி வெறும் புழு தான், எங்கள் அப்பா உங்களுக்காக உயிரே கொடுத்துருக்காரு, ஆனால் நீங்கள் அவரை ஏமாத்திட்டீங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு அந்த நீலமுடி பெருசு இருந்துக்கிட்டு நீ வெறும் ஒரே ஒரு ஆள் தான், உன்னால் எங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பின்னாடி இருக்க மேயரோட ஆளுங்களை பார்த்து அப்புறம் அந்த மேயர் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு மாதிரி நடித்து அவரே ஏமாத்திட்டான், இப்போ எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னோட கல்யாணத்தையும் நிறுத்திட்டான், அதுக்கப்புறம் நான் சாக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே என்னோட சொத்தையும் ஆட்டைய போகிறதுக்காக இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், அவன் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட சிவப்பு கலர் ஆறாவை அவனோட கைக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் எல்லாரும் என் ஃபேமிலிக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்கள் இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுறான். அதில் அவங்களோட சதை எல்லாத்தையும் அந்த சிவப்பு கலர் ஆறா உறிஞ்சி எடுத்துருது, அவனுங்களோட எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சுது. அதை பார்த்தா எல்லாரும் வந்துட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு கலர் ஆறாலேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சிவப்பு
சிவப்பு கலர் ஆரா கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியல. அவங்களோட சதை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு அவங்களோட எலும்பை மட்டும் கீழே துப்பிடுது. நம்ம ஹீரோ மாசம் அந்த எலும்புங்க எல்லாத்தையும் ஏறி மிதிச்சுட்டு அந்த எலும்புகளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. நான் என்னோட ஃபேமிலிக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களோட கதை எல்லாத்தையும் முடிக்க நினச்சேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கதையெல்லாம் முடிய போகுது. என்னோட ஃபேமிலிக்கு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க. மேயர் மேன்சனை சேர்ந்தவங்க, ஈகிள்பர்கில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் வெர்மிலியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, கடைசியாக ஒயிட் டைகர் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் நான் வரைச்ச வலையில வந்து வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டால் சுற்றி இருக்க 4 ஃபேமிலியை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேயர் இருந்துட்டு அவன் ஒரே அட்டாக்ல எங்கள் 4 ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இத்தனை கல்டிவேட்டர்ஸ் அழிச்சுட்டா இவன் உண்மையாலுமே ஜேமி லார்சனான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ இனிமே தான் நீங்கள் என்னோட உண்மையான முகத்தை பார்க்க போறீங்க. இப்போ நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிட்டான்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த வீடியோவிலேயே சாப்டர் 8 பார்த்தலாம். சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ரெட் எனர்ஜி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அவன் கையில் எனர்ஜியை கொண்டு வந்து வழியில் வர எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல அடிச்சு பறக்க விட்டுட்டு போகிறான். அப்போ வழியில் வரக்கூடிய நீலமுடி பெருசு மஞ்சள் முடி பெருசுன்னு சொல்லி யாருக்குமே ஈவு இறக்கம் காட்டாமல் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு அந்த மேயர் முன்னாடி நின்றுட்டு நீ தாண்டான்னு சொல்லிட்டு அந்த மேயர் அட்டாக் பண்ண போகிறான். அந்த மேயர் வந்துட்டு நான் இந்த சிட்டியோட மேயர், அப்புறம் உன் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னை கொண்டுடாதான்னு சொல்லிட்டு பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அடிக்க வந்தவன் ஜஸ்ட் மிஸ்ல நிறுத்திட்டு, ஆமாம் அது உண்மைதான், நான் ஒன்றும் உங்களை மாதிரி ஈவு இறக்கம் இல்லாதவன் இல்லை. நீங்கள் எல்லாரும் இந்த சிட்டியை பற்றி கவலைப்படாதப்ப கூட எங்கள் அப்பா ஒத்தால அந்த சிட்டிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. நானும் அவரோட பையன் தான், நானும் அவரை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் இப்போ உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுட்டு இந்த சிட்டியை விட்டு போகிறேன். ஆனால் நான் ஒரு நாள் திரும்ப வருவேன் என்னோட ஃபேமிலியை ரீபில்ட் பண்ணுறதுக்காக. அது வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருந்துக்கங்க. அப்படி இல்லாமல் என் ஃபேமிலி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் அவங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி அவங்கள மிரட்டுறான். அதை கேட்டு பயந்து போன அந்த 4 ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அப்படியே பயத்தில் உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. அப்படியே அந்த நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ இருந்துட்டு அவனோட பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மனசுக்குள்ள மாதிரி சின்ன இடத்துக்குள்ள என்னால் என்னோட சக்தியை ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்க முடியாது. அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படின்னா தான் என்னோட சக்தியை ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்க முடியும். என்னோட உலகத்துக்கு நான் ரொம்ப சீக்கிரமாக போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த லெட்டரில் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் டிராகன் கிங் காட்டுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த டிராகன் கிங் காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காடு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த காட்டில் நம்ம ஹீரோ ஒத்தால சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமான டீமன் பீஸ்ட் நிறைஞ்சதாக இருக்குது. நான் என்னோட கடந்த காலத்தில் யூஸ் பண்ண டிராகன் இமேஜ் டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு டீமன் பீஸ்டோட ரத்தம் வேணும். அந்த டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம்னு சொல்லிட்டு ஒரு குகையை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் நைட் டைமில் அந்த டீமன் பீஸ்ட்டுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த குகையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அதில் ஒருத்தர் வந்துட்டு ஜேமி இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இந்த இடம் ஃபுல்லாக கொடூரமான பீஸ்டாக இருக்குது, அதனால நம்ம இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு இங்கேருந்து போகலான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இன்னொரு குரல் இருந்துட்டு இந்த மாதிரி கொடூரமான இடத்துல எப்படி தங்க முடியும்னு சொல்லி கேட்குது. அப்போ இன்னொரு குரல் இருந்துட்டு நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்லுது. இதை எல்லாத்தையும் கேட்டால் நம்ம ஹீரோ வந்துட்டு யார் இவனுங்க இப்படி ஒரு முட்டாளாக இருக்கானுங்க, இந்த மாதிரி ஒரு கொடூரமான காட்டில் போய் தங்க போகிறானுங்களா, நல்ல வேலை இவனுங்க என்னோட குகையை பார்க்கல, நம்ம இவனுங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும், ஒருவேளை நம்ம இவனுங்க கூட சேர்ந்தோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்படி நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கப்ப வெளியே இருந்து பயங்கரமாக சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் குகையெல்லாம் பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு இங்கே என்னதான் நடக்குது, வெளியே இருந்து ஏன் இவ்வளோ பயங்கரமாக சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய காண்டாமிருகம் வந்துட்டு 3 பேர்த்த துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 2 பையங்க இருக்காங்க. அவங்க அந்த காண்டாமிருகம் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக நம்ம ஹீரோ குகை இருக்க பக்கமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த முட்டா பையலுங்க தானே அப்போ பேசிக்கிட்டு இருந்தது, இவனுங்க சும்மா இல்லாமல் இந்த பீஸ்ட்டை போய் தூண்டி விட்டுட்டானுங்க, இப்போ இது என்ன பண்ண போதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஆனால் இவனுங்க எதுக்கு இப்போ நான் இருக்க தேச பக்கமாக ஓடி வரானுங்க, இப்போ நான் வெளியே போனால் நானும் அவனுங்களோட சேர்ந்து அந்த பீஸ்ட்டு கிட்ட செத்து போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ்ட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும், நாங்கள் 4 பேரும் சேர்ந்தா கூட அந்த பீஸ்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேற அந்த 3 பேர் நல்லவங்களா கெட்டவங்களான்னு வேற கூட தெரியாது, நான் இப்போ என்ன பண்ணுறது, அவங்களுக்கு உதவி பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து இங்கே பாருங்க இங்கே வாங்கன்னு சொல்லி கத்துறான். நம்ம ஹீரோ கத்துனதை கேட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்க பொண்ணு வந்துட்டு அங்கே பாருங்க அங்கே யாரோ இருக்காங்க, அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு எதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே இருக்க ஒரு குகைக்குள்ளே இருப்பான். அப்போ ஒரு கொடூர காண்டாமிருகம் இருந்துட்டு 3 முட்டாள்களை துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களையும் குகைக்குள்ளே கூப்பிட்டுருப்பான். அதோட தான் இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டா நீ என்னடா பண்ணி தொலைச்சா, இந்த குகை பாதுகாப்பானது தான், ஆனால் அந்த 3 முட்டா பசங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கு எதுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லி அவனையே திட்டிக்கிட்டு இருக்கப்ப அந்த 3 பேர் வந்து நம்ம ஹீரோ பின்னாடி நிற்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், அந்த காண்டாமிருகிட்ட இதை மாட்டி சாவதோட நான் உங்களுக்கு கொடூரமான சாவை தருவேன்னு சொல்லி சொல்கிறேன். அதை கேட்டால் ஒரு ஸ்பைக் மண்டே இருந்துட்டு பயத்தில் சார் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, இப்போ நம்ம இருக்க நிலைமையில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி தப்பிச்சு போக தான் நினைக்கணும், ஆனால் அப்படி இருக்கப்ப நாங்கள் ஏன் உங்களை தாக்க
பார்க்க நினைக்க போகிறோன்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ அமைதியாக அந்த குகைக்கு வெளியே நிற்கிற அந்த காண்டாமிருகத்தை போய் பார்க்குறான். அந்த காண்டாமிருகம் நம்ம ஹீரோவை கொடூரமாக முறைச்சி பார்க்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டீமன் பீஸ்ட் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குது. நான் இப்போ இருக்க நிலமையில அந்த காண்டாமிருகத்தை என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காண்டாமிருகம் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெளியே வராங்களா நின்று பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து பயங்கரமாக கத்திட்டு ஓடி போயிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்பா போயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சும் விட்றான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த பீஸ்ட் போயிடுச்சான்னு சொல்லி யாருடான்னு பார்த்தா அந்த 3 பேத்துல ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லாதன உடனே பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையா, ஏதாவது பதில் சொல்லி நீ இல்லை செவிட்டு பையனான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட தெனாவட்டா கேட்குறா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவில் கண்டுக்காம அங்கேருந்து அந்த குகைக்குள்ளே போகிறான். அதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டே இருந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், எங்கள் ஜெனி பேசிக்கிட்டு இருக்கப்போ இப்படி நீ கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையுமே கண்டுக்காமல் அந்த குகைக்குள்ளே போய் அங்கே இருக்க ஒரு ஒளிருங்கல்ல எடுத்துட்டு திரும்பி அந்த 2 பேர்த்தையும் பார்த்துன்னு முதல்ல நீங்கள் போய் மேனஸ்னா என்னன்னு கத்திடுவாங்க, உங்களுக்கு உதவி பண்ணவங்க கிட்ட நீங்கள் இப்படி தான் நடந்து வைக்கலாம்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டு காண்டானா ஸ்பைக் மண்டே வந்துட்டு உனக்கு எவ்வளோ தெரியும் தான் எங்ககிட்டயே இப்படி நீ பேசியிருப்பேன், நாங்கள் எங்கேருந்து வரோன்னு தெரியுமா, நாங்கள் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, நாங்கள் சன்மூன் செக்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு வாழை எடுத்துட்டு நான் நினச்சா ஒரே வெட்டியில் ஒன்று கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். இப்போ அவங்க கூட வந்து இன்னொருத்தர் இருந்துட்டு அவனை தடுத்து நிறுத்திட்டு உனக்கு என்ன மர கலந்துடுச்சு, அந்த காடு முழுக்க கொடூரமான மிருகம் தான் இருக்குது, இப்போ நீங்கள் சண்டை போட்டு இந்த கோயிலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சார் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி, ஆனால் இப்போ நம்ம இங்கே சண்டை போட்டுக்கிட்டா அது நம்ம 2 பேருக்குமே ஆபத்து தான், அதனால் நம்ம 2 பேரும் இப்போ இங்கே சமாதானமாக போயிடலாம்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ சொல்கிறது சரிதான், எனக்கும் யாருன்னே தெரியாத 3 முட்டாளுங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லை நீங்கள் சன்மூன் செட்லேருந்து வரதா தானே சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அதை கேட்டு காண்டான அந்த ஸ்பைக் மண்டைனா அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ யாராடா முட்டாள்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சண்டை போட வராங்க. அப்போ அந்த 3வது அந்த ஒருத்தன் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்போ நிறுத்த போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கத்திட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து அந்த பொண்ணை பார்த்து இது ஜெனி, அப்புறம் அந்த ஸ்பைக் மண்டைனை பார்த்து இது பிரின்ஸு, அப்புறம் என்னோட பேர் ஜேம்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் சன்மூன் செட்டோட அவுட்டர் டிசபிள்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ நான் ஜேமி லார்சன் சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னது நீங்கள் அவுட்டர் டிசபிளாக இருக்கீங்களா, சரி யாராக இருந்தால் நமக்கு என்ன, நான் எப்படி என்னோட ஹெவன் வேல்டுக்கு போகிறதுக்கு எப்படியாவது ஒரு செட்டில் சேர்ந்து நான் பலசாலியாக மாறியே ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்தையும் பார்த்து சரி நான் உங்கள் செட்டில் சேரத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நம்ம இந்த செட்டில் சேர்ந்து இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலிசரையும் மெடிசனையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது பலசாலியாக மாறிடணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கதோட அந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 10 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்துலேயே அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த செட்டில் சேரணும்னு சொன்னதை கேட்டு உடனே காண்டாகி நீ சன்னன் மூன் செக்டை என்ன நினச்சேன், நீ அதில் சேர்றதுக்கு எவ்வளோ தகுதி இருக்கணும்னு உனக்கு தெரியுமா, நீ ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தா கூட அது மட்டும் இல்லை உனக்கு நிறைய திறமை இருந்தால் கூட ஆனால் நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 5ல் இல்லைனா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்னது செட்டில் சேரத்துக்கே லெவல் 5 வேணுமா, அப்படின்னா செட்டில் நிறைய திறமசாலிங்க இருப்பாங்க போலயே, அப்படின்னா ஹோலி மென்ஷன் ஸ்டேஜில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக்காகி போயிடுறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேம்ஸ் வந்துட்டு இருமிட்டு இந்த ஸ்கைலாண்டில் இருக்கக்கூடிய எல்லா சக்தி வாய்ந்த செட்டிலையும் இருக்கக்கூடிய எல்லா பவர்ஃபுல்லானவங்க எல்லாருமே ஹோலி டவர் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லை ரெயின் பவுலியனோட எல்டர் கூட அந்த லெவலில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, அப்படின்னா நான் நினச்ச அளவுக்கு உங்கள் செட்டில் யாரும் பெரிய ஆளுங்க இல்லை போலன்னு சொல்லிட்டு மண்டையை சொறிகிறான். அதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டே வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடியே என் செக்டை பற்றி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவனோட வாழை எடுத்துட்டு உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஜேம்ஸ் வந்துட்டு அந்த ஸ்பைக் மண்டேனை பிடிச்சி நிறுத்தினான். அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு யாரா இவன் நொயின்னு சும்மா கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸை பார்த்து உங்கள் செட்டில் சரி எப்போ ஆளுங்களை எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஜேம்ஸ் வந்துட்டு என்னது எங்கள் செட்டில் ஒவ்வொரு ஜூன் 6ஆம் தேதியும் புது ஆளுங்களை எடுத்துக்குவாங்க, ஆனால் இப்போ ஏப்ரல் தான் ஆகுது, அதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே அரை மாதம் ஆகிடும், அதுக்கப்புறம் 1.5 மாதம் கழிச்சு நீ எங்கள் செட்டில் சேர்ந்துக்கலாம்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நமக்கு இந்த செக்டை விட்டா வேறு எந்த செக்டும் தெரியாது, சரி நம்ம இதுலேயே சேர்ந்துக்கோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீனில் அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட பொருள் எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு அந்த குகையிலேருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகிறப்ப அங்கேயே நெல்லுன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. ஏடான்னு பார்த்தா அந்த ஜெனி பொண்ணு தான். அவர் வந்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா இந்த காட்டுக்குள்ளே தனியாக போகிறேன்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோவில் திரும்பி பார்த்துட்டு நக்கலாக கண்டுக்காமல் அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தா அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு உனக்கு எவ்வளோ தெரியும் தான் என்கிட்ட இப்படி நடந்துக்குவா, என்கிட்ட ஒரு வாட்டி பேச மாட்டோமான்னு சொல்லி எவ்வளோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கத்துறா. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த பைத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்கிறாங்களான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஸ்பைக் மணி வந்துட்டு ஜெனி நீ ஏன் அந்த பட்டிக்காட்டாங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க, அவன் இங்கேருந்து போனால் போகட்டும், நம்ம போய் நம்மளோட மிஷினை முடிச்சுட்டு நம்ம செக்ட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு நம்ம இப்போ தான் அந்த காட்டுக்கு வாட்டி வந்திருக்கோம், அதனால் நமக்கு இந்த காட்டை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் இவனுக்கு இந்த காட்டை பற்றி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் இவனை நம்ம கூட வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஸ்பைக் மட்டும் வந்துட்டு ஆமாம் நீ சொல்கிறதும் உண்மை தான், இனிமேல் இதை என்கிட்ட விட்டுடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க போகிற மாதிரி கையெல்லாம் முறுக்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நீ ஜெனி சொன்னதை கேட்டல, இனிமேல் நீ தான் எங்களுக்கு இந்த காட்டில் வழிகாட்டணும்னு சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ காண்டாகி திரும்பி பார்க்குறப்ப அந்த ஸ்பைக் மட்டும் இருந்துட்டு ஒரு பளபளக்கிற கல்லை எடுத்து காட்டிட்டு டே முட்டாப்பையில் இது என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ வாழ்நாள் முழுக்க போராடினா கூட இந்த கல்லை கண்ணால் கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கல்லை உனக்கு தரேன், நீ மட்டும் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு எங்களை கூட்டு போனால் இதை உனக்கு தரேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ
காண்டாகி அவனோட கல்லை கீழே தட்டி விட்டுறான். அதுக்கு அந்த ஸ்பைக் மேன் வந்து உனக்கு எவ்வளோ தெரியும் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கல்டிவேட்டர் இருக்குது, இந்த உலகத்திலே எது முக்கியமானதுன்னு தெரியுமா, அது இந்த மாதிரி ஒரு குப்பை கல் இல்லை, அது தன்னம்பிக்கை தான், அது என்கிட்ட நிறையவே இருக்குது, அதனால் என்னாலேயே பார்த்துக்க முடியும், அது மட்டும் இல்லை என்னால் இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவனாக மாற முடியும், யாரோட உதவி எனக்கு தேவையில்லை, நீ உன்னோட இந்த குப்பை கல்லை நீயே தூக்கிட்டு போன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட ஸ்பைக் மேன் இருந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இந்த மாதிரி பட்டி காட்டாலாம் வாழ்க்கை முழுக்க போகிறான்னா கூட இந்த மாதிரி ஒரு பொருளை கண்ணால் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி கத்துறப்ப அந்த ஜேம்சன் வந்து அவன் வாயை மூடிட்டு சாரி ஜேமி, இவன் பேசின எதையும் மனசில் வச்சுக்காதுன்னு சொல்லி சொல்கிறான். அப்பயே அந்த ஸ்பைக் மேன் கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜேம்சன் வந்துட்டு நாங்கள் இந்த காட்டுக்கு புதுசு, எங்களுக்கு இந்த காட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ எங்களுக்கு உதவி பண்ணு, அதுக்கப்புறம் நாங்கள் நீ எங்கள் செட்டில் சேர்றதுக்கு உதவி பண்ணுறோம், அப்படி நீ எங்கள் செட்டில் சேர்ந்துட்டா நீ எங்களோட ஜூனியர், அது மட்டும் இல்லை நீ உங்களோட சீனியருக்கு உதவி பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ நம்ம இவங்களுக்கு உதவி பண்ணலாமான்னு யோசிக்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 11 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ அவங்களுக்கு உதவி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் உதவி பண்ணுறேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் சில மணி நேரங்களுக்கு பிறகுன்னு போட்டு ஒரு அருவியை தான் காட்டுறாங்க. அங்கே அந்த ஜெனி பொண்ணு இருந்துட்டு இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எந்த மிருகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்கிறா. அதை கேட்டால் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பானதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல தான் எல்லா மிருகமும் தண்ணி கொடுக்க வரும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த காட்டில் நிறைய கொடூரமான மிருகங்கள் இருக்குது, அதுங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரு நல்ல மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்து மேலே தான் ஓய்வு எடுக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்ட ஜேம்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறது தான் சரியா, நம்மளும் அப்படியே செய்யலாம்னு சொல்கிறான். உடனே அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டில் இது மாதிரி நிறைய குளம் இருக்கும், அதனால் எந்த மிருகமும் இந்த அருவிக்கு தண்ணி குடிக்க வராது, அது மட்டும் இல்லை மரத்தில் தூங்குறதா எப்படி ஒருத்தங்களால் மரத்தில் தூங்க முடியும், என்னாலலாம் மரத்தில் தூங்க முடியாது, அதனால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ஸ்பைக் மண்டே வந்துட்டு நீங்கள் ஜெனி சொன்னதை கேட்டிங்களா, ஜெனி சொன்னது தான் சரி, நான் ஜெனிக்கு ஒரு கல்வி வீடு கட்டி தர போகிறேன், அது மட்டும் இல்லை நீங்கள் வேணும்னா போய் மரத்தில் தூங்கிக்கிங்க, நாங்கள் 2 பேரும் இங்கேயே கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதை கேட்டால் அந்த ஜோன்ஸ் வந்துட்டு இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு இந்த தண்ணி ரொம்பவே சுத்தமாக இருக்குது, நான் இப்போ இந்த தண்ணியில் ஒரு குளியல் போட போகிறேன், அதனால் நீங்கள் போய் நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு மரத்தை தேடுவீங்களா, அப்படி இல்லைனா தூரமாக ஒரு வாக் போவீங்களா எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்புங்க, முக்கியமாக நீ இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா. அதை கேட்ட உடனே அந்த ஸ்பைக் மண்டையன் ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஜெனி சொன்னதை கேட்டீங்களா, அவள் இப்போ இங்கே குளிக்க போகிறா, நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்கன்னு சொல்கிறான். இதுக்கு ஜேம்ஸ் வந்துக்கிட்டு என்னது ஜெனியா உங்ககிட்ட தனியாக இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போங்கணுமா, எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ அவகிட்ட தப்பாக நடந்துக்க பாப்பா, அதனால் நான் உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஜேமி நான் சொல்கிறதை கேளுன்னு ஏதோ சொல்ல வரப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு புரியுது, நான் தங்குறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடிக்கிறேன், நீங்கள் எங்கேயோ தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த பைத்தியக்காரங்களுக்கு சாகிறதுக்கு இவ்வளவு ஆசையா, எனக்கு தெரிஞ்சு அந்த அருவிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய டீமன் பீஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படியும் அது கையால் இன்னைக்கு சாக தான் போகிறாங்க, யார் சேர்த்தா நமக்கு என்ன, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மரத்து மேலே ஏறி ஒரு கிளையை கண்டுபிடிச்சிட்டு நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்க போகிறேன், ஏன்னா நாளைக்கு நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளையிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அடுத்த நாள் நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோ நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கொடூரமான சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு என்ன கருமண்டா இதுன்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு டிராகன் வருது. அது பயங்கரமாக கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ இருக்க பக்கமாக பார்த்து வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது டிராகன் கிங்கா, இது ஒரு படையே வந்தாலும் தோக்கடிக்க முடியாது, இப்போ நான் இருக்க நிலைமையில என்னால் இதை தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அந்த டிராகனை உத்து பார்த்தா அந்த டிராகன் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த அந்த பைத்தியக்காரனுங்க பண்ண வேலையாக தான் இருக்கும், அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ நினச்சது தான் சரி, அந்த 3 பைத்தியக்காரங்க தான் அந்த டிராகன் உம்பழுத்துட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கப்ப அந்த டிராகன் வந்துட்டு அந்த ஸ்பைக் மண்டையினா முழுங்க போகிற மாதிரி பக்கத்தில் வந்துடுது. அதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டை வந்துட்டு அந்த ஜெனி போனை இழுத்து அந்த டிராகன் முன்னாடி போட்டுட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். இப்போ அந்த ஜெனி போனை அந்த டிராகன் முழுங்க போகிற மாதிரி கொடூரமாக முன்னாடி வந்து நிற்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 12 பார்க்கலாம். அந்த டிராகன் ஜெனி போனை முழுங்க வரப்ப அந்த ஜோன்ஸ் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான டாலிஸ்மனை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்ணுறான். அந்த டாலிஸ்மன் போய் அந்த டிராகன் மேலேயே வெடிச்சிருது. அதில் அந்த டிராகன் உடம்பு முழுக்க காயமாக மாறிடுது. அதை பார்த்து அந்த ஜோன்ஸ் இருந்துட்டு உடனே அந்த ஜெனி பொண்ணை பார்த்து நீ இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்கிறான். உடனே அந்த ஜெனி பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா. அதை பார்த்தா ஜோன்ஸ் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நான் உன்னை காப்பாற்ற என் உயிரவும் கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அந்த டிராகன் அவனை பாதியோட கடிச்சு முழுங்கிருது. இதெல்லாம் மரத்து மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்திலேயே கொடூரமானது எதுனா, இந்த உலகத்திலேயே வாழ தகுதியே இல்லாத கொடூரமானவங்களாம் இந்த உலகத்தில் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் இந்த உலகத்தில் வாழ எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய நல்லவங்க தான் முதல்ல செத்து போகிறாங்க, சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த 3 முட்டா பயிலுங்களும் அந்த டிராகனோட சக்தியை ரொம்பவே குறைச்சிட்டாங்க, இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த டிராகன் பலகீனமாக இருக்கப்பயே அதை கொண்டுட்டு அதோட சக்தி எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனோட மெடியன் பாயிண்ட் எல்லாத்தையும் போர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்ண போகிறான். அதை பார்த்து அந்த டிராகன் இருந்துட்டு அதுவும் பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ இருந்துட்டு நீ வேணுமா பெரிய டிராகனாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை வெறும் பாம்பு தான் சொல்லிட்டு மனசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த டிராகன் இவ்வளோ வீக்காக இருக்காது, இது இவ்வளோ வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் அது உடம்புல இருக்க காயம் தான் சொல்லி யோசிக்கிறான். அப்போ அந்த டிராகன் பச்சை கலர் நெருப்பை கேட்குது. அது நம்ம ஹீரோ மேலே பட்ட
உடனே நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடறான். நம்ம ஹீரோவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு பார்த்தா இல்ல, நம்ம ஹீரோ அந்த டிராகன் பின்னாடி வந்து நின்னுட்டு நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்னு சொல்லிட்டு வாயில இருந்த ஒரு டாலிஸ்மேனை வச்சு அந்த டிராகனை அட்டாக் பண்றான். அந்த டாலிஸ்மேன் போய் டிராகன் மேல பட்ட உடனே அதுல இருந்து நிறைய சங்கிலி வந்து அந்த டிராகனை நகர முடியாத அளவுக்கு பிடிச்சி வச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையில நிறைய டாலிஸ்மேன் பேப்பரை எடுத்து எல்லாத்தையும் அந்த டிராகனை நோக்கி எறிகிறான். அது எல்லாமே பயர் டைப்பான டாலிஸ்மேன் பேப்பர். அது போய் அந்த டிராகன் மேல பட்டு வெடிச்சு செதறுது. அதுல அந்த டிராகன் செத்து போய் தண்ணிக்குள்ள விழுந்துருது. நம்ம ஹீரோ நிறைய சக்தியை யூஸ் பண்ணனால ரத்த வாந்தி எடுக்கிறான். நம்ம ஹீரோ அவனுக்கு பட்ட அடியெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு வழியா அந்த டிராகன் செத்துருச்சுன்னு சொல்லி நிக்கிறப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த டிராகன் இன்னும் சாகல. அது அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வந்து நம்ம ஹீரோவை முழுங்கிருது. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அந்த டிராகன் நம்ம ஹீரோவை முழுங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிருது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 13 பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை முழுங்கிட்டு அந்த பாம்பு தண்ணிக்குள்ள போறதை பார்த்து அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு பயந்து போய் அந்த ஸ்பைக் மண்டையனை பார்த்து இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த ஸ்பைக் மண்டை வந்துட்டு இங்க நடந்தது ரகசியமாவே இருக்கணும், நம்ம போய் செட்டில் என்ன சொல்றோமோ அதுதான் உண்மைன்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு ஆமா அதுவும் உண்மைதான், இங்க என்ன நடந்துச்சுன்னு செட்டில் யாராவது கேட்டாங்கன்னா அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த 2 பேரையும் அந்த டிராகன் முழுங்கிருச்சணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போராடி அந்த டிராகனை கொன்னுட்டோம்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த டிராகனுக்கு பட்டு கடிக்க அந்த டிராகன் உயிர் பழைக்க வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல தண்ணிக்கு அடியில தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவை முழுங்கிட்டு போன அந்த டிராகன் இருந்துட்டு ஒலி பொறுக்க முடியாம அங்கே எங்கேயும் போய் இடிச்சிட்டு வாயில இருந்து சிவப்பு கலர் நெருப்ப கக்குது. அதுக்கப்புறம் அது தலையில இருக்க சதையெல்லாம் காணாம போய் வெறும் எலும்பு மட்டும்தான் மிஞ்சுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த டிராகனை கொன்னு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டிராகனோட வாயை பொழந்துக்கிட்டு அதோட கோரை எடுத்துக்கிட்டு வெளியே வரான். பார்த்தா அவன் உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்லை, கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கு அப்புறம் அவன் இருந்துட்டு ஒரு வழியா அந்த டிராகன் செத்து போயிடுச்சு, எனக்கு மட்டும் இன்னைக்கு அந்த சீக்ரெட் டெக்னிக் தெரியலன்னா அந்த டிராகன் என்ன தின்னு செமிச்சிருக்கும், நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டிராகனோட கோரை எடுத்து பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாள், நான் என் வாழ்நாள் முழுக்க போராடி இருந்தா கூட இப்ப இருக்க சக்தியை வச்சு என்னால இந்த டிராகன் கோரை அடைஞ்சிருக்கவே முடியாது. இது என்னோட சக்தி அதிகரிக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல இந்த டிராகனோட உடம்பு முழுக்கவே பெரிய பொக்கிஷம் தான் சொல்லிட்டு 2 கத்தியை எடுத்துட்டு போயிட்டு அந்த டிராகனை துண்டு துண்டா வெட்டி அதோட பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் அதோட ரத்தத்தை எடுத்து வச்சுட்டு இதை யூஸ் பண்ணி என்னோட உடம்ப கோல்டன் டிஃபென்ஸ் கொண்ட பாடியா மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை அவன் உடம்புல ஊத்துறான். அது அவன் உடம்புல பட்ட உடனே அவன் உடம்பு முழுக்க எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வலி தாங்க முடியாம கீழே உளுந்து பிறல்றான். அப்ப அவனோட போன ஜென்மத்து பொண்டாட்டியை யோசிச்சு பார்த்துட்டு சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பலசாலியா மாறி கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வருவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவனோட வலியெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே 1.5 மாசம் ஓடி போயிருது. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கோல்டன் பாடி டெக்னிக்கை கல்டிவேட் பண்ணி முடிச்சிடறான். நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவனோட சக்தியை டெஸ்ட் பண்றதுக்காக அவன் பக்கத்துல இருந்த ஒரு கல்லை போய் போர்ஸா அட்டாக் பண்றான். அந்த கல்லு பீஸ் பீஸா தெரிச்சு போயிருது. நம்ம ஹீரோ சந்தோஷத்துல நான் எப்படியோ கோல்டன் பாடியை கல்டிவேட் பண்ணி முடிச்சிட்டேன், அது மட்டும் இல்ல நான் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 7க்கு வந்துட்டேன், இது போது நான் சன் அண்ட் மூன் செக்டர்ல சேர்றதுக்குன்னு சொல்லி சந்தோஷமா கத்ததோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 14 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஒரு சிட்டில இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் கட்டுறாங்க. அங்க ஒருத்தர் இருந்துகிட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் இருந்துட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வருஷம் சன் அண்ட் மூன் செக்டர்ல சேர்றதுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு, மற்ற எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் தான் அதிகம். அது மட்டும் இல்லை வந்து அப்ளிகேஷனை பார்த்து சன் அண்ட் மூன் செக்டரோட லீடரே ஆச்சரியப்பட்டாராம். அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியுமா இந்த வருஷம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி அதோட நிறுத்திடுறான். உடனே சுற்றி இருக்க எல்லா மக்களும் இருந்துகிட்டு என்னது இந்த வருஷம் புதுசாக ஏதோ நடக்க போதா, அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு ஒரு சில்வர் காயினை எடுத்து வச்சுட்டு இப்போ சொல்லுங்க அது என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறான். யாரான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அந்த சில்வர் காயினை பார்த்து அந்த கதை சொல்ற வந்துட்டு ஓ எல்டர் நீங்கள் ரொம்பவே புத்திசாலி, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எனக்கு என்ன வேணும்னு, இப்போ உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அது என்னன்னா சன் அண்ட் மூன் செட்டில் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக இன்னர் செட் டிசபிள் எடுக்க போறாங்க, அதுக்கு நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 6ல் அதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்றான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கலாம். அந்த கதை சொல்ற வந்துட்டு நம்ம ஹீரோவை எல்டர்னு சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ நெஞ்சில இடியே இறங்கிருச்சு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது எல்டரா, என்ன பார்த்தா அவ்வளோ வயசான ஆளு மாதிரியா இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த கதை சொல்ற வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க யங் ஹீரோ, எனக்கு தான் ஒழுங்கா கண்ணு தெரியல, தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த யங்மேன் யாரா இருக்கும், எங்க இருந்து வந்திருப்பான், எனக்கு தெரிஞ்சு இந்த யங்மேன் பார்த்தா பணக்காரன் மாதிரி இருக்கு, ஆனா இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கதை சொல்றவனை பார்த்து என்னது இன்னர் செட் டிசபிளா சேர்றதுக்கான போட்டி அப்படின்னா அந்த போட்டி எப்படி இருக்கும், அதுல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த கதை சொல்ற வந்துட்டு இன்னர் செட் டிசபிளா சேர்றதுக்கு எந்த மாதிரி போட்டி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனா அந்த போட்டியில கலந்துக்கக்கூடியவங்களை பத்தி எனக்கு தெரியும். அது வந்து 3 தலை சிறந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் அதுல கலந்துக்க போறாங்க. அதுல இடத்துல இருக்கிறது யாருன்னா ரெட் மேப்பிள் டார்க் ஆர்ட்ஸோட தலைவர் தான் அவர் வந்துட்டு ரொம்பவே புத்திசாலி, ஆனா ரொம்ப பெரிய கோவக்காரரு. அப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது ரியான் மேன்சன் ஃபேமிலியோட யங் மாஸ்டர், அவரோட அப்பா இந்த கான்டினென்ட்லயே இருக்கக்கூடிய பலசாலிங்க பட்டியலில் இருக்காரு. அப்புறம் 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னா அது ஒரு பொண்ணு, அவளோட பேர் வந்து செரீன் வில்சன், அவ வந்து ஃபயர்சேர் சிட்டியோட மேயரோட பொண்ணு. அது மட்டும் இல்ல அவளுக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, அதுக்குள்ளேயே இன்னர் செட் டிசபிளா மாற போறான்னு சொல்றான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரியான் மேன்சன் செரீன் வில்சன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செரீன் கூட நடக்கிற அந்த கல்யாணம் நின்று போனதை யோசிச்சு பார்த்துட்டு
வந்துட்டு, ஓ அவளா அந்த செரீன் பொண்ணு, அவளை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா நான் தான் உண்மையான ஜேமி லார்சனே கிடையாது. ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் எனக்கு அவளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா நான் அவளுக்கு ஈவு இறக்கமே காட்ட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து இன்னொருத்தர் வந்துட்டு, நீ என்ன இவ்வளவு கேள்வி கேட்குற, நீ அந்த போட்டியில் கலந்துக்க போறியா, நீ உன்னையே பார்த்தியா, உன்னோட கிழிஞ்சி போன சட்டை, அப்புறம் உன்னோட வயசான மூஞ்சி, அது மட்டும் இல்லை உன்னோட பிச்சைக்காரன் தோட்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ போய் சன்னன் மூன் செட்டில் சேர போறியான்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவனுக்கு பின்னாடி இந்த இன்னொருத்தர் வந்துட்டு, உன் மூஞ்சை பார்த்தியா, உன் மூஞ்சிக்கும் உன் வயசுக்கும் சம்மந்தமே இல்லை, உனக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வேணுமா அதுக்கு மருந்து வாங்கி தட்டான்னு சொல்லி கேட்குறான். இப்போ இன்னொருத்தர் வந்துக்கிட்டியோ பெருசு, நீங்களாம் எதுக்கு எங்கே வரீங்க, போய் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இல்லாமன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சொல்கிற எல்லாம் எனக்கு காயப்படுத்துன்னு நினச்சிங்களா, அது மட்டும் இல்லை என்னோட உடம்பை பற்றி எனக்கே நல்லா தெரியும், அது மட்டும் இல்லை நான் சன்னன் மூன் செட்டில் சேர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்களா யார்டான்னு சொல்லி கேட்குறான். அப்போ முதல்ல நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சு வந்துக்கிட்டு, அது எனக்கே நல்லா தெரியும், நீ நானும் ஒரே மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 7 தான் இருக்கோம், ஆனால் நான் ரொம்பவே பலசாலி, நீ ரொம்பவே வீக்காக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ இருந்துட்டு, நீ உன்னோட எதிரியை இவ்வளோ குறைச்சி எடை போட்டால் நீ உன்னோட இறுதி சடங்குக்கு நீயே சவப்பெட்டியை வாங்கிக்க வேண்டியது தான் சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே சுற்றி இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு காண்டாயிடுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அவமானப்படுத்திருப்பேன், நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட வாளை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்த்து அவனை கொடூரமாக முறைக்கிறான். அதை பார்த்து அவன் பயந்து போயிட்டு, இவன் யாராக இருக்குது, இவனை பார்க்கவே இவ்வளோ பயமாக இருக்குது, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லி நினச்சிட்டு அவனோட வாளை எடுத்து உள்ளே வச்சுட்டு, நீ சன்னன் மூன் செட்டுக்கு தானே வருவேன், நான் உன்னை அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி பைத்தியக்காரங்களாம் எங்கேருந்து தான் வருவானுங்கன்னே தெரியல, நம்ம எதுக்கு இவனுங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம போய் நம்ம போட்டிக்கு ரெடியாகும்னு சொல்லி யோசிக்கிறதோட இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே அந்த செரீன் பொண்ணு வந்துட்டு அந்த ரியான் வில்சனை பார்த்து, என்னது நீ அந்த ஜேமிக்கு பாய்சன் கொடுத்தியா, ஆனால் நான் ஜேமியோட இந்த நிச்சயதார்த்தம் முடிக்கணும்னு தான் நினச்சேன், அவன் செத்து போகணும்னு சொல்லி நினைக்கவே இல்லைன்னு சொல்லி கத்துறா. அப்போ அந்த ரியான் வந்துட்டு, சரி நீ அமைதியாக, உன்னோட அப்பாவுக்கு இது நல்லாவே தெரியும், இந்த ஜெமி சாகிறத பற்றி இங்கே யாருமே கவலைப்படலை, இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லி சொல்கிறான். அதை கேட்டு அந்த செரீன் பொண்ணு அமைதியாக நிற்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 15 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலேயே 3 நாளைக்கு அப்புறம்னு போட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சிலையை செதுக்கிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக நம்ம ஹீரோ அந்த சிலையை செதுக்கி முடிச்சாதான். செதுக்கி முடிச்சதுக்கப்புறம் அப்பா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு பெருமூச்சு வரான். என்னடான்னு பார்த்தா அது ஒரு பப்பட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு, இது வெறும் இரும்பு பப்பட்டு தான், நான் மட்டும் என்னோட போன வாழ்க்கையில் இருந்த பவரில் இருந்திருந்தேன்னா என்னால் இரும்பு அல்லது கோல்டு லெவலில் இருக்க பப்பட்டியே செஞ்சுருக்க முடியும், ஆனால் நான் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கேன், சரி வீடு, இந்த சன்னன் மூன் செட்டில் சேர போகிற போட்டிக்கு இதுவே போகுதுன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த போட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு வயசானவர் இருந்துக்கிட்டு எல்லாரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவலையும் செக் பண்ணி உள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய கியூவே நின்றுக்கிட்டு இருக்கா அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக. அதில் பின்னாடி நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு, என்னடா இவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லை இந்த வெயில் ஏன்டா இப்படி பொழக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் 8 மணி நேரத்துக்கு பிறகுன்னு போட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் வெயிலில் சொங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டோன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஒருத்தன் தான் இருக்கான். அவன் யாருன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோ கிட்ட ஒம்பழுத்தவன் தான் அவன் போய் அடுத்து அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக நிற்கிறான். அப்போ அந்த வயசானவர் இருந்துட்டு ஒரு கண்ணாடி பந்து மேலே அவனை கையை வைக்க சொல்கிறாரு. அந்த கண்ணாடி பந்தை வச்சு தான் அந்த வயசானவர் எல்லாரோட லெவலையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கண்ணாடி பந்தில் ஒருத்தரோட எனர்ஜியை செலுத்தினா அது 9 விதமாக கலர் மாறும். அந்த 9 கலரும் ஒவ்வொரு லெவலை குறிக்கும். அதில் 6வது லெவலுக்கு மேலே இருந்தாலே அவங்க அந்த போட்டியில் கலந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் வந்துட்டு அந்த பந்தில் கையை வச்சு அவனோட எனர்ஜியை செலுத்துகிறான். உடனே அந்த பந்து பச்சை கலரில் மாறுது. அதை பார்த்த உடனே அந்த வயசானவர் வந்துட்டு, நீ இப்போ லெவல் 7ல் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவர் வந்துட்டு, பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு குதிக்கிறான். அப்போ அந்த வயசானவர் இருந்துட்டு, நீ இப்போ உள்ளே போகலான்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு நான் போகிறேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த வயசானவர் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இந்த போட்டி இங்கேயே முடிஞ்சிருச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாரும் இங்கேருந்து போகலான்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இந்த எல்லாரும் புலம்பிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடறாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு, சே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்புறான். அதில் இன்னொருத்தர் இருந்துட்டு, இவங்க போன வருஷமும் இப்படி தான் பண்ணாங்க, இவங்களை கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இன்னொருத்தர் வந்துட்டு, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்ட வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ என்ன ஆட்டம் போட்ட, உன்னால் இப்போ இந்த போட்டியில் கலந்துக்க கூட முடியல, நீ இப்போ போய் என்ன பண்ணுவ, நீ என்ன சவப்பெட்டி வாங்க சொன்னால, இப்போ போய் நீ சவப்பெட்டி வாங்கடான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் இப்போ சன்னன் மூன் செட்டோட ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். அதை கேட்டு காண்டான நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் ஏன் இந்த போட்டியில் கலந்துக்க கூடாது, நான் இந்த போட்டியில் கலந்துக்குவேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பந்தில் கையை வைக்க போகிறான். அப்போ அந்த வயசானவர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை தட்டி விட்டுறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த வயசானவர் என்னை விட ரொம்பவே பலசாலியாக இருக்காரு, அது மட்டும் இல்லை இங்கே இப்போ இந்த செட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இங்கே கோவப்பட்டா அது எனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே, சாரி சார், நான் இந்த இடத்த சேர்ந்தவன் இல்லை, நான் வெளியே இடத்துலேருந்து வரேன், அதனால் எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த வயசானவர் வந்துட்டு, நான் இந்த செட்டோட 7வது எல்டர், இந்த வருஷத்துக்கான போட்டி முடிஞ்சு போயிடுச்சு, நீ போயிட்டு அடுத்த வருஷம் வான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, நீ என்னையே நடிச்சு ஏமாத்தலான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் என்கிட்ட பழிக்காதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, சார் நான் இந்த வருஷமே கலந்துக்கணும், என்னால் அடுத்த வருஷம் வரையும் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த எல்டர் வந்துட்டு, ஏன்
அடுத்த வருஷம் வரலும் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஜேமி லார்சன், நான் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த காண்டினென்ட்லேயே சக்தி வாய்ந்தவனா மாறியே ஆகணும்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த எல்டர் இருந்துட்டு காண்டாக்குறாரு. அப்போ அங்கே சுற்றி இந்த எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க இருந்துட்டு நீங்கள் இவன் சொன்னதை கேட்டீங்களா, இவன் இந்த காண்டினென்ட்லேயே சக்தி வாய்ந்தவனா மாறணுமா, அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த எல்டர் இருந்துட்டு என்னது நீ இந்த காண்டினென்ட்லேயே சக்தி வாய்ந்தவனா மாறணுமா, சரி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ முதல்ல இப்போ இந்த செட்டில் சேர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பாடி ஒரு வழியாக நான் நினச்சது நடந்துருச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனோட கையை அந்த கல்லை நோக்கி எடுத்துகிட்டு போகிறான். அதை பார்த்து அந்த எல்டர் இருந்துட்டு இவன் யாராக இருப்பான், இவனுக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஆனால் நீ தோற்று போனதுக்கப்புறம் இங்கேருந்து உடனே ஓடி போயிடணும், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சரி எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு அந்த கல்லில் கையை வைக்க போகிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ போய் அந்த கண்ணாடி பந்தில் கையை வைக்கிறான். ஆனால் அந்த கண்ணாடி பந்தில் எந்த மாற்றமுமே நடக்கல. அதை பார்த்த உடனே அந்த எல்டர் இருந்துக்கிட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்ல நீ ஒரு உதவக்கற, உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ உன் பொட்டியை சாத்திட்டு உன் வீட்டை பார்த்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப எதையோ ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட எனர்ஜியை அந்த பந்துக்குள்ளே செலுத்தின உடனே அந்த பந்து கலர் மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த பந்து முதல்ல பர்பிள் கலராக மாறுது, அதுக்கப்புறமா கோல்டு கலராக மாறுது, அதுல இருந்து நிறைய எனர்ஜி வெளியே வருது. அந்த எனர்ஜியில் சுற்றி இருக்கவங்களால ஒழுங்காக பார்க்க கூட முடியல. அதை பார்த்து அந்த எல்டர் இருந்துட்டு வாய்ப்பே இல்லை, இவனுக்குள்ளே இவ்வளோ சக்தி இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதாவது எலிக்சர் சாப்பிட்ருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது சீக்ரெட் டெக்னிக் வச்சிருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுற வந்துட்டு இது எப்படி நடந்துச்சு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பந்துலேருந்து கையெடுத்துறான். உடனே அந்த பந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நான் அவங்க செட்டில் சேர்றதுக்கு தகுதியானவன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை இப்போ நான் உங்கள் செட்டில் சேர்றதுக்கு உங்கள் செட்டு தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறான். அதை கேட்டு கொஞ்ச நேரம் அந்த எல்டர் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஆனால் நீ ரொம்ப பெருமை பீத்திக்காத, நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கலந்துக்கிட்டு நீ இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்டரை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும், அப்படின்னா தான் உன்னால் இந்த செட்டோட இன்னர் டெசப்லாம் மாற முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அடுத்த நாள் காலையில் சன்னன் முன் செட்டில் அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே அந்த போட்டியில் கடந்துக்க போகிற எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு இந்த போட்டிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், இந்த போட்டி எதுக்காக வைக்கிறோம்னா இந்த சன்னன் முன் செட்டில் இன்னர் டெசப்பில் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த போட்டி நடக்குது. இந்த போட்டி நாளை காலையில் நயனரே மவுண்டன்ஸ்லாம் நடக்க போகுது. அதில் முதல்ல ஒரு 10 பேரை எங்களோட எல்டர் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க இந்த செட்டோட இன்னர் டெசப்லாம் மாறுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ முன்னாடி பார்த்தா அந்த கதை சொல்கிறவர் வந்துட்டு 3 திறமசாலின்னு சொன்ன 3 பேர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் நின்றுக்கிட்டு இருக்க செலின் மூணு இருந்துட்டு பின்னாடி நம்ம ஹீரோ நிற்கிறத ஆச்சரியமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னது ஜேமி லார்சன் இங்கே வந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயத்திலேயே நம்ம ஹீரோவை கண்டுக்காத மாதிரி மறுபடியும் திரும்பி நின்றுக்கிறா. அதே சமயத்தில் அந்த எல்டர் இருந்துட்டு இதுதான் இந்த போட்டியோட ரூல்ஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம், நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும், அதனால போய் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. அதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்துட்டு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, எல்லாரும் அங்கேயே நில்லுங்க சொல்லிட்டு யாரான்னு பார்த்தா அது அந்த குண்டு எல்டர் தான். அவர் இருந்துட்டு இங்கே யார் ஜேமி லார்சன் சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த குண்டு எல்டர் கூட 7th எல்டர் மட்டும் இல்லாமல் அந்த ரியான் அப்புறம் அந்த செலின் பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி மண்டி போட்டு வணங்கிட்டு எல்டருக்கு என்னோட வணக்கம், நான் தான் ஜேமி லார்சன், நான் ஃபயர் சிட்டிலேருந்து வரேன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு அந்த செலின் பொண்ணு இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ எப்படி ஜேமி லார்சனாக இருக்க முடியும், அந்த ஜேமி லார்சன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், அது மட்டும் இல்லை அவனுக்கு எந்த கல்டிவேஷனுமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவன் மண்டை வெள்ளை கலர்ல இருக்காரு, எல்டர் எனக்கு தெரியும், இவன் வந்து ஜேமி லார்சனே கிடையாது, இவன் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான், இப்பயே உன்னை இந்த செட்டை விட்டு துரத்துங்கன்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே அந்த குண்டு எல்டர் இருந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் செட்டிலேயே போய் சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பா உன்னை, இப்போ பாருன்னு சொல்லிட்டு யார் அங்கே உடனே வந்து இவனை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஒரு இறக்கம் இல்லாத பொண்ணு, கொஞ்சம் வருஷம் வீட்டுக்கு வராதனால அவள் கட்டிக்க போகிறவனே அடையாளம் தெரியல, அப்புறம் என்னோட ஒரு பணக்காரன் கிடச்ச உடனே அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பாய்சன் கொடுத்து கொல்ல பார்த்தா, இப்போ இந்த செட்டில் நான் சேர்ந்ததுக்கு என்ன இந்த செட்டை விட்டு தோற்ற பார்க்குற, உண்மையாலுமே உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டு அந்த செரின் பொண்ணு பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கப்ப அந்த குண்டேல இருந்துட்டு சரி இவன் என்ன சொல்கிறான், இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் எப்படி உண்மையாக சொல்லுவா, அவன் நிம்மதியாக அந்த ரியான் மேன்சன் கூட சுற்றுறதுக்காக என்னோட அந்த நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறதுக்காக எனர்ஜி பில்லுன்னு சொல்லிட்டு எனக்கு பாய்சனை கொடுத்து கொல்ல பார்த்தா, ஆனால் நான் ரொம்ப ஏழை, என் வாழ்நாளில் நான் எனர்ஜி பில்லை பார்த்ததே இல்லை, அதனால் அவங்க சொன்ன பொய்யை எல்லாத்தையும் நம்பி நான் அந்த பாய்சனை வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த செரின் பொண்ணு வந்துட்டு பயந்து போய் நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. போய் நம்ம ஹீரோ நிறுத்தாமல் என் நல்ல நேரம், நான் அதை சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு என்னோட
திறமையால் என்னோட அப்பா விட்டுட்டு போன சீக்ரெட் டெக்னிக்கை கற்றுக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்காக நான் என்னோட லைஃப் எனர்ஜி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால நான் இன்னும் 10 வருஷம் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி அழிகிற மாதிரி நடிக்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 17 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ நடிச்சது எல்லாத்தையும் நம்ம அந்த 7th எல்டர் இருந்துட்டு சரி என்னது இது இந்த மாதிரி ஒரு திறமசாலியை நீ கொல்ல பார்த்தியான்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை பார்த்து பயந்து போனால் அந்த செரின் முன் இருந்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் சொல்கிறது எல்லாமே பொய் தான். ஆமாம், நான் சில வருஷமாக ஊருக்கு போகாதது உண்மைதான். ஆனால் நான் இவனை பற்றி விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன். இவன் வாழ்நாளில் கல்டிவேஷனே பண்ணது கிடையாது. அப்புறம் எப்படி இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் 7ல் இருக்க முடியும்னு சொல்கிறான். அது கேட்ட உடனே நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இப்போ உனக்கு பயர்ஃபர் சிட்டியில் நடந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன புள்ளி பண்ணது, அதுக்கப்புறம் அடித்து கொல்ல பார்த்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீ எனக்கு உதவி பண்ண வரவே இல்லை. ஆமாம், அந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? அப்போ தான் நீ உன்னோட புது காதலனோட ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தியே. அப்படி இருக்கப்ப நீ எப்படி வந்து என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி நக்கலாக கேட்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில உண்மையாலுமே நீ என் மேலே அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ என் தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க கத்தின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே சுற்றி இந்த மக்கள் அந்த ஒருத்தர் இருந்துக்கிட்டு நான் அந்த ரியானியும் அந்த செரின் பொண்ணையே நல்ல கப்புல்னு நினச்சேன். ஆனால் நான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்கிறான். அப்போ இன்னொருத்தர் இருந்துக்கிட்டு நான் இந்த பொண்ணை இவ்வளோ நல்லவன்னு நினச்சேன், ஆனால் இவ இப்படி பண்ணியிருக்காளேன்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்டால் அந்த செரின் பொண்ணு இருந்துட்டு அழுதுகிட்டே நீங்களாம் யார் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணால் நான் இந்த நிலைமைக்கு வரதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை, நான் என் வாழ்நாள் முழுக்க உழைச்சிருக்கேன் ஒரு நல்ல கல்டிவேட்டர் ஆகிறதுக்காக. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவனாக இருந்தான். நான் அதனால தான் அவனை விட்டுட்டு வரதுக்காக முடிவு எடுத்தேன். நான் மட்டும் அந்த முடிவு எடுக்கலைன்னா நான் என் வாழ்நாள் முழுக்கப்பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போயிருக்கும். நீங்களே உண்மையாலுமே நினச்சி பாருங்க, நான் மட்டும் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேம்பி அழுகுறா. ஒரு பொண்ணு அழுத உடனே சுற்றி இருக்க எல்லா ஆம்பளைங்களுக்கும் மனசு மாறிடுது. உடனே அவங்க இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவ சொல்கிறது உண்மைதான், எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தா நானும் இப்படி தான் பண்ணியிருப்பேன், இதில் அவளோட தப்பு என்ன இருக்குது, இது எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ தான் ஒன்றுத்துக்குமே உதவாதமாக இருந்தவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து திட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ நீ அப்படி வரியா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அதனால தான் நான் என்னோட நிச்சயதார்த்தம் நிறுத்தலாம்னு சொல்லி முடிவு எடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு அது பத்தலை, அதனால் அவங்க என்னோட உயிரையே எடுக்கணும்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்ட உடனே அந்த 7th எல்டர் இருந்துட்டு சரி இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த செரின் பொண்ணு வந்துட்டு தேம்பி அழுதுகிட்டு எல்டர் அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரியான் தான் சொல்லிட்டு அவனை கையை காட்டிட்டு நான் என்னோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்த தான் நினச்சேன், ஆனால் அந்த ரியான் தான் ஜேமியை கொல்ல பார்த்தான்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி அவன் மேலே போட்டுறா. அதை கேட்ட உடனே அந்த ரியான் இருந்துட்டு சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் அந்த செரின் பொண்ணு எதையுமே கண்டுக்காமல் இருந்துட்டு ரியானோட அப்பா ரொம்பவே பலசாலி, அதனால் அவங்கள எதிர்த்து எங்களால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தேம்பி அழுவுறா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா 7th எல்டர் இருந்துட்டு அப்போ இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா, உன்ன மாதிரி ஒரு பணத்திமிரு பிடிச்சவன் எங்கள் செட்டில் இருக்கவே கூடாது, இவனை உடனே தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே 2 பேர் வந்து அவனை தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி இழுத்துட்டு போகிறப்ப அந்த ரியான் இருந்துட்டு சரி நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், ஆனால் நீ எதுக்காக எனக்கு இப்படி துரோகம் பண்ண, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போயே அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 7th எல்டர் இருந்துட்டு இப்போ விஷயத்துக்கு வரலாமான்னு சொல்லிட்டு அந்த செரின் முன்னை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த குண்டு எல்டர் குறுக்க வந்துட்டு இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே 7th எல்டர் இருந்துட்டு சரி இப்போ உன்கிட்ட வரலாமா, நீ சொல்லு, சரி நீ இது வரைக்கும் நீ கல்டிவேஷன் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறா, அப்படி இருக்கல நீ எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் 7க்கு வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஃபயர்ஃபேர் சிட்டியில் இருக்கக்கூடிய லார்சன் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் என்னோட அப்பா டோனி லார்சன் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்பெரியன்ஸோட சண்டை போட்டார், அதனால் என்னோட ஃபேமிலியே அழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு, என்னையே நிறைய பேர் கொல்ல பார்த்தாங்க, அப்போ தான் என்னோட சொந்தக்காரங்க எனக்கு உதவி பண்ணாங்க, அது மூலியமாக தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்கிறேன். அதை கேட்ட உடனே சரின்னு பண்ணு என்னது சொந்தக்காரங்க உதவி பண்ணாங்களான்னு சொல்லி உறைஞ்சி போய் நிற்கிறதோட இந்த முடிஞ்சிருது. அடுத்த சீன்லாம் அன்றைக்கி நைட்டு சன்னன் முன் செட்டில் இருக்க நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வழியில் நம்ம ஹீரோவுக்காக அந்த செரின் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு என்னை மன்னிச்சிரு, நீ இவ்வளோ பெரிய திறமசாலின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ குறைஞ்ச காலத்தில் நீ லெவல் 7க்கு வந்திருக்க அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருப்ப, எங்கள் அப்பா நீ எந்த கல்டிவேஷனுமே பண்ணலேன்னு சொன்னதை நம்பி நான் இப்படி பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் சின்ன வயசில் ஒன்றா இருந்ததை நினச்சிப்பாரு, மறுபடியும் நம்ம 2 பேரும் அப்படியே இருக்கலாம், நீ மட்டும் நான் மன்னிச்சிட்டேன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லி நின்று போன கல்யாணத்தை நான் மறுபடியும் நடத்த சொல்கிறேன்னு சொல்கிறேன். இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரியானை கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறா. நம்ம ஹீரோ திறமசாலின்னு தெரிஞ்ச உடனே ஆனால் நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறான். அதை பார்த்து காட்டான் அந்த செரின் பொண்ணு இருந்துட்டு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டு எனக்கு புரியுது நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம், ஆனால் உனக்கு இந்த செட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு ஜேமி, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறா. அதை கேட்டு காண்டானா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது ஜேமியா உனக்கு எவ்வளோ தெரியும் இருந்தால் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி பக்கத்தில் அந்த செவுத்தில் வச்சு லாக் பண்ணிட்டு நீ என்ன சொன்ன, நீ எனக்கு உதவி பண்ண போறியான்னு சொல்லி டெரராக கேட்கறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.